நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். संपद्गिरौ स्वयं व्यक्तः संपदस्पान् विवर्धयन् सद्यो जातः सदा भाति श्रियाजुष्टः नृकेसरी. संपद्गिरौ स्वयं व्यक्तः संपदस्पान् विवर्धयन् सद्यो जातः सदा भाति श्रियाजुष्टः नृकेसरी. நிருசிம்மன் என்றாலேயே ஆச்சரியம் என்பதுதான் பொருள். நிருசிம்மன் பிறந்தது ஓர் ஆச்சரியம், நிருசிம்மன் கம்பத்தில் ஒளிந்திருந்தது ஓர் ஆச்சரியம். அந்த நிருசிம்மன் மகாலட்சுமி தாயார் அமர்ந்துரையும் தன்னுடைய மடி மீது தொடை மீது ஹிரண்யகசிபுவை வைத்து அவனை சம்ஹரித்தது ஒரு ஆச்சரியம் என்று நிருசிம்மாவதாரத்தில் ஆச்சரியங்களுக்கு கணக்கே இல்லை. இதுவும் ஒரு ஆச்சரியம். அந்த நிருசிம்மன் ஒவ்வொரு பர்வதத்திலும் தான் வாசம் செய்து கொண்டு ஆசிரிதர்களை எல்லாம் அனுகிரகம் செய்கிறான். அந்த வகையில்தான் திருவண்ணாமலை சம்போராயர் மாவட்டத்தில் போலூர் என்னும் நகரத்தின் மத்திய பிரதேசத்தில் உத்தமமானதொரு மலைச்சிகரத்தில் கனகவல்லி தாயாருடன் சம்பத்கிரி என்னும் இந்த மலையின் மீது அமர்ந்திருந்து அருள் பாலிக்கின்றான். ஆந்திர தேசத்தில் ஸ்தம்பாத்ரி என்னும் மலையில் நிருசிம்மனை சேவித்தோம். மௌத்கல்ய மகரிஷி ஆராதித்த ஸ்ரீ நிருசிம்மன் கம்மம் மாவட்டத்தில் ஸ்தம்பாத்ரி என்னும் மலையின் நடுவில் சேவை சாதிப்பதை போன்றுத்தான் இங்கே சம்பத்கிரியில் மலை மீது பெருமானுடைய சன்னிதானம் அமைந்திருக்கிறது. புலஸ்தியர் என்னும் மகரிஷியும் அவர் வம்சத்தில் பிறந்த பௌலத்யர் என்பவரும் இந்த நிருசிம்மனை ஆராதித்து அருள் பெற்றதாக தலவரலாறு. இதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் என்றால், இப்பொழுது இங்கே நிருசிம்மனுடைய சன்னிதானத்தில் அந்த நிருசிம்மனை சேவித்து கொண்டிருந்த பொழுது அவன் விஷயமாக அருளிச் செய்த ஓர் ஸ்லோகத்தைத்தான் நாம் இன்றைய தபோவனத்தில் முதலில் தொடங்குகின்றோம். சம்பத்கிரோ, சம்பத்கிரி, சம்பத் மலை, ஐஸ்வர்ய மலை, செல்வமலை என்னும் இந்த மலையின் மீது ஸ்வயம் வியக்தா தானே ஆவிர்பவித்தருளின ஸ்ரீ நிருசிம்மன் உள்ளே கர்ப்பகிரகத்திற்குள்ளே நுழைந்து பெருமான் ஸ்ரீ நிருசிம்மனை நாம் சேவித்தோமேனால் அங்கே இரண்டு வடிவங்களில் மூலமூர்த்தியை சேவிக்கலாம். ஒன்று லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகன் என்னும்படியாக மகாலட்சுமி தாயாருடன் நிருசிம்மன் அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிப்பது. மற்றொன்று அவருக்கு பின்புறத்தில் மூலமூர்த்தியாக ஷிலாரூபத்தில் ஒரு பாறையின் வடிவத்தில் ஸ்வயம் வியக்தமாக ஸ்ரீ நிருசிம்மனுடைய திருக்கோலத்தை நாம் சேவிக்கலாம். இப்பொழுது அர்ச்சகர் சுவாமிகள் அந்த ஸ்வயம் வியக்த மூர்த்தியை நமக்கு சேவை சாதித்து வைப்பதை பார்க்கலாம். ஒரு புறத்தில் சக்கராயுதம் சேவையாகின்றது, மறுபுறத்தில் சங்கம் சேவையாகின்றது. பெருமானுடைய திருவடிகள் தொங்கிய திருக்கோலத்தில், மேலும் அவருடைய திருமுக மண்டலத்தில் பிடரிமையர்கள், இவையெல்லாம் அருகே சற்றே கவனத்துடன் சென்று சேவித்தால் சேவையாகும். அந்த பக்தி பாவத்துடன் சென்று நாம் அனுபவித்தோமையானால் சேவையாகும். ஏனென்றால் பெருமாள் ஸ்வயம் வியக்த மூர்த்தி, தானே தோன்றியவர். இப்படி தானே தோன்றிய பெருமாள் பின்னாளில் புலஸ்திய மகரிஷியினாலேயும்
அவர் வம்சத்தில் உதித்த பௌலஸ்திய மகர்ஷியினாலேயும் ஆராதிக்கப்பட்டார். ஜெய ஜெய சிம்ஹா ஸ்ரீ நரசிம்ஹா லக்ஷ்மி நரசிம்ஹா. ஸ்ரீ ஹரி முரஹரி நாராயண ஹரி லக்ஷ்மி நரசிம்ஹா. ஜெய ஜெய சிம்ஹா ஸ்ரீ நரசிம்ஹா லக்ஷ்மி நரசிம்ஹா. ஸ்ரீ ஹரி முரஹரி நாராயண ஹரி லக்ஷ்மி நரசிம்ஹா. அட்சய தீர்த்த கரையில் அமர்ந்த அஹோபிலனே நரசிம்ஹா. பத்தவதாரம் சூழ விளங்கும் உக்ரமார்க்கவனே நரசிம்ஹா. உக்ரசிம்மனே நாரசிம்மனே ருத்ரசிம்மனே நரசிம்ஹா. பக்த சிம்மனே மூலசிம்மனே ஸ்தம்ப சிம்மனே நரசிம்ஹா. ஆலமரத்தடி அமரும் ஹரியே ஹாஸ்யநாதனே நரசிம்ஹா. அகிலம் மயக்கும் இசையை அளிக்கும் சத்ரவடனே நரசிம்ஹா. ஆலமரத்தடி அமரும் ஹரியே ஹாஸ்யநாதனே நரசிம்ஹா. அகிலம் மயக்கும் இசையை அளிக்கும் சத்ரவடனே நரசிம்ஹா. ஜெய ஜெய சிம்ஹா ஸ்ரீ நரசிம்ஹா லக்ஷ்மி நரசிம்ஹா. ஸ்ரீ ஹரி முரஹரி நாராயண ஹரி லக்ஷ்மி நரசிம்ஹா. இந்த சம்பத்கிரியில் ஸ்வயம் வியக்தகா தானே தோன்றிய மூர்த்தியான பெருமான் ஸ்ரீ நிருசிம்மன் சம்பத் அஸ்மான் விவர்தயன்னு நம்முடைய ஐஸ்வர்யங்களை பூலோகத்தில் இருக்கும் பொழுது இங்கே நாம் விரும்பிய பலன்களை எல்லாம் அளித்து கொண்டு அதன் பின்னர் தன்னுடைய திருவடிகளை ஆசிரியத்தவர்களை தன் திருவடியில் வந்து சேர்ந்தவர்களுக்கு பரமபரமான மோட்சத்தை அளித்து, ஏனென்றால் ஐஸ்வர்யம் உபய விபூதி நாதன் என்றோ பெருமான். நித்திய விபூதி என்னும் பரமபரத்திற்கு தலைவன், லீலா விபூதி என்னும் இந்த பிரகிருதி மண்டலத்திற்கு தலைவன். இந்த இரண்டு ஐஸ்வர்யங்களையும் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு அளிக்கின்றான். சம்பத்கிரோ ஸ்வயம் வியக்தகா சம்பத் அஸ்மான் விவர்தயன் என்பது பெருமான் ஸ்ரீ நிருசிம்மனுடைய அனுகிரகத்தினாலே உண்டான அவன் விஷயமான ஸ்லோகத்தின் முதல் பகுதி. இனி இரண்டாவது பகுதியின் அர்த்தத்தை தொடர்ந்து நாம் பார்த்து ஆனந்திக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்பத்கிரோ ஸ்வயம் வியக்தஹா சம்பதஸ்மான் விவர்தயன் என்பதாக முதலடியின் பொருளையெல்லாம் நாம் அனுபவித்தோம். உயர்ந்த இந்த பர்வதத்தின் கொடுமுடியில் பெருமான் ஸ்ரீ நிருசிம்மன் கனகவல்லி தாயாருடன் அமர்ந்துரைகிறான். நம்முடைய ஐஸ்வர்யங்களை எல்லாம் மேன்மேலும் மேன்மேலும் வளரச் செய்கிறான். அவன் எப்படி தோன்றினான்? சத்யோ ஜாதஹா. நிருசிம்மனை சத்யோஜாதன் என்று வேதங்கள் போற்றுகின்றன, சாஸ்திரங்கள் போற்றுகின்றன. அப்பொழுதே அவன் வீயத் தோன்றியவன் என்பதாக பலமுறை ஆழ்வாருடைய பாசுரத்தின் பொருளை நாம் உணர்ந்திருக்கிறோம். சத்யோஜாதஹா சதா பாதி. எப்பொழுதோ ஒரு முறை தோன்றியவன் அதன் பின்னர் மறைந்து விட்டானா என்றால் இல்லையே. இன்றும் போளூர் க்ஷேத்திரத்தின் நடுநாயகமாக ஒருவேளை மேலே ஏறி வந்து அந்த பெருமானை சேவிக்க முடியவில்லை என்று வருத்தப்படுபவர்கள் கூட கீழிருந்து அல்லது 10 மைல் தொலைவிலிருந்து கையை குவித்து சேவித்தால் கூட இந்த மலையின் மீது அமர்ந்து அருள் பாலிப்பவனாக சதா எப்பொழுதும் விளங்குகிறான். யாரவன்? ஸ்ரீயா ஜுஷ்டஹா, கனகவல்லி தாயாரின் பிராணவல்லபன், கனகவல்லி தாயாரின் காதல் மணாளன். ஸ்ரீயா ஜுஷ்டஹா நிருகேசரி நரசிம்மமூர்த்தி என்னும் இந்த உயர்ந்ததொரு ஸ்தோத்திரத்தை பெருமான் ஸ்ரீ நிருசிம்மன் அவன் விஷயமாக நம்முடைய திருவாக்கை கொண்டு ஆவிர்பவிக்கச் செய்தான். ஆகையால் புலஸ்திய மகர்ஷியும் பௌலஸ்திய மகர்ஷியும் வழிபட்ட இந்த நிருசிம்மனை இந்த ஒரு எளிய ஸ்தோத்திரத்தை கொண்டு, ஒரு எளிய ஸ்லோகத்தை கொண்டு நாம் வழிபடுவதினாலே நமக்கு அவன் எல்லா மங்களங்களையும் அருளுவான் என்பதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும்? புலஸ்திய மகர்ஷி இப்பெருமானை வழிபட்டதாக நாம் திருத்தல மாகாத்தியத்தின் மூலமாக அறிகிறோம். அதற்கு முன்பாக புலஸ்திய மகர்ஷியின் பெருமைகளை எல்லாம் உணரலாம். பிரம்மதேவருடைய மானச புத்திரர்களில் ஒருவராக புலஸ்தியர் ஆவிர்பவித்தருளினார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்னும்படியாக தந்தையாரான பிரம்மதேவரை போன்றே புலஸ்தியரும் தவத்தில் சிறப்புற்று வழங்கினார். மேருமலையின் தாழ்வரையில் திருணபிந்து என்னும் ராஜரிஷியின் ஆசிரமத்தில் தனியாக ஒரு குட்டீரம், ஒரு குடிசை ஆசிரமத்தை தான் அமைத்து கொண்டு
ஏகாந்தமாக தவம் புரிந்து வருகிறார். மேருமலை என்பது எல்லோராலும் விரும்பக்கூடிய ஓர் அற்புத பர்வதம். ஏனென்றால் மேருமலை தங்கமயமானதாம். ஆம், மேருமலை முழுவதும் தங்கம் அப்படியே கொட்டி கிடக்கும். அந்த ஒரு இடத்தில் எல்லா விதமான ரமணீய பதார்த்தங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் சித்தர்கள், தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள் என்று எல்லோரும் சேர்ந்திருப்பார்கள். அவரவர்கள் தங்கள் தங்கள் அனுபவங்களை எல்லாம் அந்த மலையின் தாழ்வர்களிலே பெற்றிடுவார்கள். தவம் செய்யும் சித்த புருஷர்களும் மேருமலையின் ஒரு இடத்தில் ஒரு பாகத்தில் அமர்ந்து கொண்டு தவம் செய்து வருவார்கள். இப்படி பல யக்ஷர்களும் கிண்ணறர்களும் கிம்புருஷர்களும் நிறுத்தங்களினாலேயும் கீதங்களினாலேயும் வாத்தியங்களினாலேயும் மனோரம்யமான பல செயல்களை செய்து வருவதை கண்ட புலஸ்திய மகர்ஷி இவற்றால் தன்னுடைய தவத்திற்கு இடையூறு உண்டாகுமோ என்று சிந்தனை செய்தார். அவர்களுடைய மகிழ்ச்சியை நாம் குலைக்கக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் நம் தவத்திற்கும் இடையூறு உண்டாகக்கூடாது. நம் இடையே நாம் இருக்கும் இடத்தில் இது போன்ற காரியங்களை செய்தால் தவம் பங்கமாகிவிடும். ஆகையால் மகரிஷி தீவிரமான ஆலோசனை செய்து ஓர் பிரதிஜை செய்தார். அதாவது, நான் தவம் செய்யும் இந்த தபோவனத்தில் எவராவது கேளிக்கை களிநடம் புரிவதற்காக வந்தார்களேயானால், அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண்களை தான் ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது என்னும் விரதம் மகர்ஷிக்கு. அப்படி யாராவது பெண்மணி, அவள் திருமணமானவளோ ஆகாதவளோ எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் என்னுடைய இந்த ஆசிரமத்திற்குள்ளே புகுந்து என் கண்களில் தெரிந்தாலே ஆனால், நான் பார்க்கும்படியாக அவள் இருந்தாளேயானால் உடனே கருத்தரிக்க கடவுள் என்பதுதான் மகரிஷியினுடைய பிரதிஜை. எந்த சம்பந்தமும் இல்லாமல் மனமானவளோ ஆகாதவளோ எப்படி இருந்தாலும் அவளுக்கு உடனே கர்ப்பம் உண்டாகிவிடும். ஆகையால் என்னுடைய தபோவனத்தை சுற்றிலும் யாரும் வரக்கூடாது, இதை எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும் என்பதாக தான் செய்த பிரதிஜையை எல்லோருக்கும் அறிவித்து விட்டார். எல்லோரும் அறிந்திருந்தார்கள். ஆகையால் அப்சர ஸ்திரீகளோ மற்ற தேவ வகையினரோ கந்தர்வர்களோ யாருமே, ஐயோ, அந்த மகரிஷி தவம் செய்யும் ஆசிரமம், அவருடைய காதுகளில் விழாத வண்ணம் நாம் வெகு தொலைவில் சென்று கேளிக்கை களிநடம் புரியலாம் என்பதாகத்தான் இருந்து வந்தார்கள். ஆனால் அந்தோ பரிதாபம், இப்பொழுது புலஸ்திய மகரிஷிக்கு இடமளித்த ஓர் மகரிஷி, ராஜரிஷி திருணபிந்து, அவருடைய மகள், அவள் திருமணமாகாத கன்னிப்பெண். அவளுக்கோ நடந்த விஷயங்கள் தெரியாது. சில இடங்களில் எச்சரிக்கை பலகை அல்லது அறிவிப்பு பலகை எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அந்த எச்சரிக்கை பலகையை நாம் அறியாத வண்ணம் அதை மற்றவர்கள் மூடிவிட்டு செல்லுவார்கள் அல்லது அப்புறப்படுத்தி விடுவார்கள். அப்படி ஒரு இடம் இருப்பதை நாம் அறிய மாட்டோம். அதே போன்று தான் புலஸ்திய மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை பலகையை இந்த பெண் கன்னிகை அவள் கவனிக்கவில்லை. அவருடைய அறிவிப்பை மற்றைய தோழியரும் இப்பெண்மணிக்கு எடுத்துரைக்கவில்லை. இவள் எதையும் அறிய மாட்டாள். சிறு பெண்ணாயிற்றே, தன் தோழியரை தேடிக்கொண்டு பல இடங்களில் சென்றால் ஆங்காங்கு தேடி பார்த்து தோழிகள் யாரும் கண்ணில் தென்படாததினாலே நேராக புலஸ்திய மகரிஷி தவம் செய்யும் ஆசிரமத்திற்குள்ளே நுழைந்து விட்டாள். அப்படி அவள் நுழைந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. பெண்களை தேடிக்கொண்டு வந்து உள்ளே நுழைந்து விடவில்லை. மகரிஷியினுடைய தபோவனமாயிற்றே, அவருடைய உயர்ந்த ஆசிரமமாயிற்றே, அங்கே விசேஷமான வேத கோஷங்கள் அவள் செவியில் விழுந்தன. நல்ல வேத மந்திரங்களை உச்சஸ்வரத்தில் மகர்ஷி அத்தியனம் செய்து கொண்டிருக்கிறார். வேதாட்சராணி யாவந்தி படிதானி த்விஜாதிபிகி. திருமலை க்ஷேத்திர மகாத்மியத்தில் அகத்தியருடைய தபோவனத்தில் இந்த விஷயங்களை அடியேன் சொல்லியிருக்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு வேதாட்சரங்களை நாம் சொல்லுகின்றோமோ அவை அனைத்தும் பகவான் ஸ்ரீ ஹரியினுடைய திருநாம சங்கீர்த்தனங்கள், எம்பெருமான் ஸ்ரீ நிசம்மனுடைய திருநாம சங்கீர்த்தனங்கள். அதற்காக
உடனே நாம் புத்தகத்தை பார்த்து வேதமந்திரங்களை சொல்லக்கூடாது. நம்மால் வேதமந்திரங்களை சொல்ல முடியவில்லை என்பதை அறிந்திருந்தோமே, ஆனால் வேதங்களை சொல்லும் பாகவதோத்தமர்களை அழைத்து அவர்களை உச்சஸ்வரத்தில் வேதத்தை சொல்லச் சொல்லி அதை நாம் காது கொடுத்து கேட்டு ஆனந்திக்கலாம், அவர்களை கௌரவிக்கலாம். சரி, இனி கதைக்கு வரலாம். இனிமையான சுஸ்வரத்தில் வேதகோஷத்தை கேட்ட அந்த பெண் கன்னிகை, ஆஹா, இங்கே யாரோ வேதாத்தியனம் செய்கிறார்களே, யாரோ மகரிஷி இருக்கிறார் போல இருக்கிறது, அவரை சென்று சேவிக்கலாம் என்னும் உள்ள கிடக்கையுடன் தான் உள்ளே நுழைந்தாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இக்காலத்தில் இளைஞர்களோ இளைஞிகளோ நல்ல விஷயங்கள் நடக்கும் இடத்திற்கு தானாக வலியச் செல்கிறார்களா? எங்கே சத்சங்கங்கள் நடக்கின்றனவோ அந்த இடத்திற்கு இவர்கள் தானாக செல்வதே இல்லை. ஐயோ, யார் சுவாமி இங்கே எல்லாம் வருவது, இதில் நமக்கு என்ன பிரயோஜனம் என்பதாக அதிலிருந்து விலகிச் செல்கிறார்கள். ஆனால் அந்த பெண்ணோ எதையும் அறியாதவளாக, வைதிக ஸ்ரத்தை உடையவளாக தபோவனத்திற்குள்ளே நுழைந்தாள். உள்ளே புலஸ்ய மகர்ஷி கண்மூடி தியானம் செய்து கொண்டிருந்தார். அவர் மெதுவாக கண்களை திறக்கவும் இந்த பெண்மணி அவர் எதிரில் சென்று நிற்கவும் இரண்டும் ஒரே சமயத்தில் நேர்ந்தன. தவத்தின் வலிமை பெற்றவரான மகர்ஷி ஏற்கனவே பிரதிஜை செய்தபடியாக, அறிவிப்பு செய்தபடியாக இந்த பெண் அவரால் பார்க்கப்பட்ட நொடியிலேயே கர்ப்பம் தரித்தாள். எத்தகையதொரு கொடுமை! திருமணம் ஆகாத பெண்மணி என்ற சம்பந்தமும் இல்லாமல் கர்ப்பத்தை தரித்தால் உலகம் அதனை ஏற்றுக்கொள்ளுமா? உலகத்தோராளுடைய பாவத்திற்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக நேரிடுமே. என்ன நடந்தது என்பதை உணர்வதற்கு முன்பாகவே அந்த பெண்ணுக்கு பூரண கர்ப்பம் ஏற்பட்டது. அடடா, நாம் என்ன தீவினை செய்தோமோ, நாம் என்ன தவறு செய்தோமோ? நேராக ஓடி வந்தார். தன் தந்தையானான திருணபிந்து மகர்ஷியை விழுந்து வணங்க, எப்பொழுதுமே சிறு பெண்ணாக கலகல என்று சிரித்துக்கொண்டு சந்தோஷத்துடன் தந்தையே என்று ஆனந்தமாக அழைத்து கொண்டு வரக்கூடிய பெண்மணி இன்று மந்தகதியில் வருகின்றாளே, சோகத்துடன் வருகின்றாளே என்று திருடபிந்து அவளை உற்று பார்க்க அதிர்ச்சி அடைந்தார். இந்த பெண்ணுக்கு நல்ல இடத்தில் மனம் முடிக்க வேண்டும் என்று தான் காத்து கொண்டிருக்க, ஆனால் பெண்மணியானவள் பூரண கர்ப்பவதியாக, அதுவும் காலையில் விளையாடச் சென்ற பெண்மணி திரும்பி வரும்பொழுது பூரண கர்ப்பவதியாக வந்திருப்பதை பார்த்து மகர்ஷி, என்னம்மா, என்ன ஆயிற்று, ஏன் இந்த விபரீதம், இப்படி ஒரு விபரீதத்திற்கு யார் பொறுப்பு என்று கேட்க, தந்தையே, நான் ஒன்றையும் அறிய மாட்டேன். தங்கள் வம்சத்தில் பிறந்த என்னுடைய மனசு எப்பொழுதுமே தவறான வகையில் செல்லாது என்பதை தாங்கள் அறிய மாட்டீர்களா? ராஜரிஷியான தங்கள் குலத்திற்கும் தங்கள் ஆச்சாரத்திற்கும் விபரீதமான காரியத்தை நான் ஒருபொழுதும் செய்ய மாட்டேன். ஆனால் என்ன விபரீதம் எப்படி விளைந்தது என்பதை நான் அறியவில்லை. இங்கே நம்முடைய மேருமலையின் தாழ்வரையில் ஒரு மகர்ஷி தவம் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல புண்ணியமான வேதகோஷம் என் காதில் விழுந்ததினாலே, மேலும் என்னுடைய தோழிகள் அங்கே இருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டே நான் உள்ளே நுழைந்தேன். மகர்ஷி கண்விழித்து பார்த்தார். அவர் பார்த்த மாத்திரத்தில் என் உடலில் இது போன்றதொரு மாறுதல் உண்டாயிற்று. இப்பொழுது நான் பூரண கர்ப்பவதியாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு மனமாகவில்லையே, நான் என்ன செய்வேன் தந்தையே என்று தந்தையின் காலில் விழுந்து கதறினாள் அந்த கன்னிகை. திருணபிந்து ராஜரிஷியாக இருப்பதினால் தன்னுடைய தீர்க்க ஞானத்தினாலே நடந்த விஷயத்தை எல்லாம் அறிந்தார். ஓ, தன் பெண் புலஸ்ய மகர்ஷியின் ஆசிரமத்திற்குள்ளே நுழைந்தாள். புலஸ்ய மகர்ஷியின் அறிவிப்பை அவள் அறிய மாட்டாள். ஆகையால் தான் விளைந்தது விபரீதம். உள் நுழைந்தவள் என்ற சம்பந்தமும் இல்லாதவளாக கர்ப்பம் தரித்தாள். இனி என்ன செய்வது? இந்த பெண்ணை வேறொருத்தருக்கு மனம் முடித்து வைக்க முடியுமா? அல்லது இவள் கர்ப்பத்திற்கு காரணம் சொன்னால் அந்த காரணத்தை உலகத்தவர்கள் தான் புரிந்து கொள்வார்களா? கல்யாணம் ஆகாத கன்னிப்பெண் ஒருத்தி கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்பதை உலகம் எப்படி ஒப்புக்கொள்ளும்? வேறு என்ன வழி? பலமுறை ஆலோசித்து பார்த்த திருணபிந்து, நாம் புலஸ்திய மகர்ஷியிடம் சென்று பிரார்த்திக்கலாம். ஏனென்றால் நமக்கு இது போன்ற ஆபத்து சமயத்தில் அனுகிரகம் செய்யக்கூடியவர் அவர் மட்டும்தான். அவருடைய சாபவசத்தினால் அன்றோ தன்
பெண் கர்ப்பம் தரித்தாள். ஆகையால் அவரையே சென்று இதற்குரிய உபாயத்தை கேட்கலாம் என்பதாக நிச்சயித்து கொண்டு தன் பெண்ணையும் கைப்பிடித்து அழைத்து புலஸ்தியருடைய ஆசிரமத்திற்குள்ளே சென்றார். புலஸ்திய மகரிஷி அனுக்கிரகம் செய்தாரா? தான் அளித்த சாபத்தை, பிரதிஜையை, அறிவிப்பை மாற்றினாரா? அல்லது இந்த பெண்மணி பிரசவித்தாளா? ஒருவேளை இவள் பிரசவித்தாள், அவளுக்கு பிறந்த குழந்தை எந்த குழந்தை? அந்த குழந்தைக்கும் சம்பத்கிரி என்னும் இந்த மலை மீது நம்முடைய செல்வங்களை வளர்க்கும் நரசிம்மமூர்த்திக்கும் என்ன சம்பந்தம்? தொடர்ந்து பார்க்கலாம். சம்பத்கிரோ ஸ்வயம் வியக்தஹ சம்பதஸ்மான் விவர்தயன் சத்யோ ஜாதஹ சதா பாதி ஸ்ரீயாஜுஷ்டஹ நிருகேசரி. சத்யோ ஜாதஹ சதா பாதி ஸ்ரீயாஜுஷ்டஹ நிருகேசரி. அடியேன் திருநாமம் சேகர பட்டாச்சாரியார். இந்த மலைக்கோவிலிலே முன்னோர் காலத்திலிருந்து இந்த பரம்பரை சேவை இந்த பெருமாளுக்காக நடத்தி வருகிறோம். இந்த சம்பத்கிரி மலை மேலே அந்த காலத்தில் வந்து கல் உடைக்கும் பொழுது பெருமாள் மேலே கல் உடைக்கின்ற ஒளியானது பட்டவுடனே பெருமாள் மேலேருந்து ரத்தம் தெரித்தது. உடனே ஒரு பக்தருடைய கனவிலே தோன்றி சம்பத்கிரி மலை மேலே சாந்தமூர்த்தியாக லக்ஷ்மி நரசிம்மராக அவதாரம் பண்ணிருக்கேன்னு பெருமாள் சொல்லி மறைஞ்சுவிட்டார். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்க்கும்போது லக்ஷ்மி நரசிம்மர், சம்பத்கிரி லக்ஷ்மி நரசிம்மர் மேலே ரத்தம் படிந்திருந்தது. சங்கு சக்கரத்தோடு அவருடைய உருவம் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நம்ம முன்னோர்கள் வந்து உள்ள கர்ப்ப கிரகம் மற்றும் கோவில் அமைச்சார்கள். இந்த சம்பத்கிரி புனித மலை மேலே யான குகை, அதாவது தியான குகை என்றும் சொல்லுவார்கள். அதில் வந்து திருக்கோவிலூர் தபோவனம் ஞானானந்த சுவாமிகள், அதுக்கப்புறம் அச்சுதாச சுவாமிகள், விட்டோபா சுவாமிகள், ஞானானந்தருடைய சிஷியர் ஹரிதாஸ்கிரி சுவாமி தென்னாங்கூர் கோவில் கட்டிருக்கார் அவர். இவெல்லாம் வந்து பல வருஷங்கள் தபஸ் பண்ணி பெருமாண்ட வரங்கள்லாம் பெற்று போயிருக்காங்க. இவருடைய உற்சவர் வந்து கீழே ஊரில் பெருமாள் கோவிலில் இருக்கார். வேணுகோபால சுவாமி ருக்மிணி சத்யபாம பிரதிஷ்டை பண்ணார்கள். அது மாதிரி கனகவல்லி தாயார் தனி சன்னதியும், ஆண்டாள் தனி சன்னதியும், ஆஞ்சநேயர், கருடாழ்வார் 1999 சக்கரத்தாழ்வார் சன்னதியும் புதிதாக கீழே ஊருக்குள்ளே சன்னதிகள் கட்டப்பட்டு உள்ளது. இந்த மலை மேலே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மருக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை என்பது ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 4:30 மணி முதல் 6 மணி முதல் வரை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது.